ஹாய் எவ்ரிவான். ஃபாத்திமா வசீராவிற்கு என்ன நடந்தது? ஒரு வாரங்களுக்கு முன்னர் வீட்டை விட்டு சென்ற ஃபாத்திமா வசீரா இதுவரைக்கும் வீடு திரும்பவில்லை. கடைக்கு செல்வதாக கூறி சென்ற நிலையிலே இதுவரைக்கும் வீடு திரும்பவில்லை. 32 வயதுகளையுடைய ஃபாத்திமா வசீராவே இவ்வாறு காணாமல் சென்றுள்ளார். இறுதியாக அவர் முச்சக்கர வண்டி ஒன்றில் ஏறும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. என்றாலும் அந்த முச்சக்கர வண்டியையும் இதுவரைக்கும் அடையாளப்படுத்த முடியாத நிலை காணப்படுகின்றது. எனவே அவரை அடையாளப்படுத்துபவர்கள் குடும்பத்தினை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். ரெமட்டகொட பிரதேசத்திலே ஒரு வாரங்களுக்கு முன்னர் ஜனவரி 9 இரவு 7:30 மணி அளவிலே ஒரு பெண் காணாமல் சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. திருமணமான 32 வயதுகளையுடைய ஃபாத்திமா வசீராவே இவ்வாறு காணாமல் சென்றிருந்தார். 7 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தை சேர்ந்த ஃபாத்திமா வசீராவே இவ்வாறு காணாமல் சென்றிருந்தார். 4 சகோதரிகள் 2 சகோதரர்கள் இவருக்கு இருக்கும் நிலையில் ஒரு சகோதரரின் கடைக்கு இரவு 7:30 மணி அளவிலே பிரிண்ட் அவுட் எடுப்பதற்காக இவர் சென்றிருந்தார். என்றாலும் இவ்வாறு சென்றவரே இதுவரைக்கும் வீடு திரும்பவில்லை. அதிக அளவில் கையில் பணம் எடுத்தோ அல்லது தொலைபேசி எடுத்துக்கொண்டோ இவர் வீட்டை விட்டு செல்லவில்லை. இவருடைய தொலைபேசி, ஏடிஎம் அட்டை, வங்கி கணக்குகளின் புத்தகம் என அனைத்தும் வீட்டில் இருக்கும் நிலையிலே இவ்வாறு இவர் வீட்டை விட்டு கடைக்கு சென்ற நிலையில் காணாமல் சென்றுள்ளார். அதே போன்று இவர் காணாமல் செல்வதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் இவருடைய வங்கி கணக்கிலிருந்து 3000 ரூபாய் பணம் மாத்திரமே எடுக்கப்பட்டுள்ளது. எனவே இவராக வீட்டை விட்டு எங்காவது செல்வதற்கான எந்த விதமான அத்தாட்சிகளும் கிடையாது. எனவே இவரை மர்ம நபர்கள் கடத்தி இருப்பார்களா அல்லது இவருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பான எந்த விதமான தகவல்களும் இதுவரைக்கும் போலீசாருக்கும் கிடைக்கவில்லை என கூறப்படுகின்றது. இறுதியாக இவர் ஏறி சென்ற முச்சக்கர வண்டி தொடர்பான தகவல்களை ஆராய்வதற்கு பல சிசிடிவி கேமரா காட்சிகளும் பெறப்பட்ட நிலையிலும் அந்த முச்சக்கர வண்டியின் இலக்க தகடுகள் தெளிவான முறையில் தெரியாத நிலையை காணப்படுகின்றது. இதன் காரணத்தினால் போலீசாருக்கும் இதனை அடையாளப்படுத்துவது சிரமமாக காணப்படுவதாக கூறப்படுகின்றது. எனவே இவருடைய இறுதியாக பதிவு செய்யப்பட்ட காட்சியாக முச்சக்கர வண்டியில் ஏறி செல்லும் காட்சி மாத்திரமே பதிவாகி இருந்தது. எனவே இவருக்கு என்ன நடந்தது என்ற கேள்வி இதுவரைக்கும் மர்மமான முறையில் தொடர்கின்றது. 2022 ஆண்டில் துபாயிலே ஹோட்டல் ஒன்றிலே பணிபுரியும் முகமது என்பவரை இவர் திருமணம் செய்திருந்தார். என்றாலும் இந்த திருமண வாழ்க்கையிலும் ஆரம்பத்திலிருந்தே பிரச்சனைகள் ஏற்பட்டதாகவே கூறப்படுகின்றது. 6 மாதங்களிலே இவர்கள் இருவரும் பிரிந்த நிலையிலும் ஃபாத்திமா வசீரா அவருடைய கணவருடன் இணைந்து வாழ்வதற்கு விரும்பியிருந்தார். என்றாலும் இவர்களுடைய விவாகரத்து பிரச்சனைகள் தொடர்பாகவும் விசாரணையும் இம்மாதம் 11 நடைபெற இருந்த நிலையிலே இவர் இவ்வாறு காணாமல் சென்றுள்ளார். எனவே இவராக காணாமல் செல்வதாக இருந்தாலும் பணத்தினை, தொலைபேசியை எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளே அதிக அளவில் இருக்கும் என போலீசார் கூறுகின்றனர். வேறு வழிகளிலே இவருக்கு பணம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. ஃபாத்திமா வசீரா சமூக செயற்பாடுகளில் முன்னிருந்து செயற்படக்கூடிய ஒருவராகவும் அதே போன்று சுயதொழில் வாய்ப்புகளிலே தொடர்ச்சியாக ஈடுபட்ட ஒருவராகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். அதிலும் மிக முக்கியமாக திருமணத்திற்கான பரிசு பொதிகளை தயாரித்து வழங்கும் தொழிலையே தொடர்ச்சியாக செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் மன உளைச்சலிலும் இவர் இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இவர் காணாமல் சென்றாரா அல்லது கடத்தப்பட்டாரா அல்லது முச்சக்கர வண்டியில் செல்லும் பொழுது இவருக்கு ஏதாவது நடந்ததா என்ற பல கேள்விகளும் ஏற்பட்டுள்ளது. எனவே இவரை அடையாளப்படுத்துபவர்கள், இவரை கண்டுபிடிப்பவர்கள் குடும்பத்தினை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். ஒரு வாரங்களையும் கடந்து அடையாளப்படுத்தாத நிலையிலே குடும்பம் மிக பெரும் கவலையில் இருக்கும் நிலையில்
யாராவது இவரை அடையாளப்படுத்தினால் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டுள்ள தொலைபேசி ஊடாக இவர்களின் குடும்பத்தினை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.